எல்லாரோட கனவும் வந்து ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணுன்றது கண்டிப்பா இருக்கும். கார் வாங்குனவங்களுக்கு அடுத்த கட்டமா ஒரு எஸ்யூவி, ஒரு பிரீமியமான எஸ்யூவி வாங்கணுன்றது கண்டிப்பா ஒரு கனவாவே இருக்கும். அப்படி மாருதி சுசுகி தரப்புல இருந்து ஒரு பிரீமியமான எஸ்யூவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்டோரிஸ்ன்ற ஒரு மாடல். இந்த ஒரு பர்ட்டிகுலர் மாடல் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்கன்றத தான் டீட்டெயிலா பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விக்டோரிஸை பொறுத்தவரைக்கும் பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். விக்டோரிஸோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா LXi 1.5 MT. இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியண்ட் 11.94 lakhs வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியண்ட்டோட டாப் ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா 1462 cc இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட் ப்ளஸ் மேனுவல். மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கு தரும். அதே மாதிரி ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 102 ஹார்ஸ் பவர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து விக்டோரிஸோட LXiயில் 1.5 CNG யூனிட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 12.25 lakhs வருது. அதை பொறுத்த வரைக்கும் 1 kgக்கு நீங்கள் CNG ஃபில் பண்ணிங்கன்னா 27 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும்னு கோட் பண்ணுறாங்க. அதோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 87 bhp. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாடலான ஹையர் வேரியண்ட்டான விக்டோரிஸ் ZXi +O இதுதான் இருக்கிறதுல ஹையர் வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் அமௌண்ட்டும் கூட. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22.57 லட்சம் வருது. இதோட சிசி வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். 1490 சிசி வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹைப்ரிட், அதாவது எலக்ட்ரிக் ப்ளஸ் பெட்ரோல். ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, ECVT. அப்போ இதோட லிட்டர் மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 28.65 கிலோமீட்டர் வரும். அதேமாதிரி ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 91 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் விக்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, CNG வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதேமாதிரி ஹைப்ரிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ECVT இருக்குது. ECVT தான் இருக்கிறதுல ஹையர் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 22.57 lakhs வருது. ஸோ காமனான ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1462 to 1490 cc ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 86.63 to 141.14 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 121.5 Nm to 141 Nm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் NCAP சேஃப்டியில் வந்து 5 ஸ்டார் வாங்கின ஒரு காரும் இந்த ஒரு கார் தான். அது மட்டும் இல்லாமல் பாரத் NCAPயில் சைல்ட் சேஃப்டிலையும் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதோட டாப் ஃபீச்சர்ஸாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்டு ஃப்ரண்ட் சீட் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க, ஆம்பியன்ட் லைட்னிங் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஏர் பியூரிஃபையர், ஆட்டோமேட் கிளைமேட் கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் கேமரா இருக்குது, சன்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரியர் ஏசி வெண்ட்டு, பார்க்கிங் சென்சாரு, அட்வான்ஸ்டு இன்டர்நெட் ஃபீச்சர்ஸ், டிரைவ் மோட்ஸு. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ADAS வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மல்டிமீடியா வைஸ் பார்த்தீங்கன்னா 10.1 inch டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 8 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டம், லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட்டு, ABS, ஏர் கண்டிஷனரு, டிரைவர் ஏர்பேகு, பேசஞ்சர் ஏர்பேகு, அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 28.65 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. டாப் ஸ்பீடாக 135 km/h வந்து போகும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டில் வந்து FWD, அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெக்பர்சன் ஸ்டண்ட் சஸ்பென்ஷனும், ரியரில் வந்து ரியர் ட்விஸ்ட் பீம் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸாக 5.4 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து ஃபுல்லாகவே டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1755 kg இருக்குது. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 4360 mm, வித்தை பொறுத்த வரைக்கும் 1795 mm, சீட்டிங் கெப்பாசிட்டி 5 பேர் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கோ நார்மல் ஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ADAS இருக்குது, ABS இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 ஏர்பேக் இருக்குது, சைடு ஏர்பேக் இருக்குது, ரியர் ஏர்பேக் மட்டும் கிடையாது, கர்டன் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் வார்னிங், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹெட்-அப் டிஸ்பிளே, ஹில் அசிஸ்ட், 360 டிகிரி கேமரான்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸை தாண்டி லுக்கு வந்து பயங்கர ப்ரீமியமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியண்ட்டு தான் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எந்த ஒரு விக்டோரிஸ் வேரியண்ட்டை நீங்கள் வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட சப்போர்ட்னால தான் நம்மளோட யூடியூப் சேனல் 5500 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆயிருக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.